நேற்று வச்சு மீன் குழம்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் குழம்புக்கு சைட் டிஷ். இப்போ இந்த தண்ணியிலேருந்து எடுத்து உருளைக்கிழங்க எண்ணெயில் போட்டுக்கலாம். பார்த்து பத்திரமா போடுங்க, மேலே பத்திராமல் போடும்போது. எனக்கே படுது தான், என்ன பண்ணுறேன். ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிடலாம். புகை அப்படியே கையில் படுது ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இது ஸ்லோ வச்சிடலாம். நல்லா இது வேகட்டும், கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மிளகா பொடியும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன். இது அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஏன்னா நீங்கள் இவ்வளோ மிளகாத்தூள் போட்டுட்டிங்கன்னு நிறைய வீட்டுக்காரர் கொஞ்சம் காரமாக தான் பிடிச்சிருக்கேன். அதனால தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து சூப்பராக இது ரெடியாகவே ஆகிடுச்சு. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இப்போ சைட் பை சைடாக நம்ம வந்து என்னுடைய பையனுக்காக நான் ஒரு சாப்பாடு செய்வேன். அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு பருப்பும் பூண்டு வச்சுருக்கேன். குழந்தைக்கு தானே இதை எடுத்து ஒரு குக்கரில் வச்சுருக்கேன். பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம் கூடவே. நல்லா பருப்பு குழம்பு வேகட்டும். பாருங்கள், பருப்பு பூண்டு சேர்த்துருக்கேன். இங்கே வந்து இந்த கேரட் இருக்குல்லையா, அதை அலசி வச்சுருக்கேன். இந்த கேரட்டை வந்துட்டு நான் வந்து அலசி கிழங்கு கொடுக்குறேன். அது உருளைக்கிழங்கு பொரியலுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் உருளைக்கிழங்கு எடுத்துருப்பேன். அப்படியே சேர்த்து நான் போட்டேன். எடுத்து ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இப்படியே அப்படியே வச்சு இந்த பருப்பு சேர்த்துக்கலாம். வால் சேட்டை பண்ணிகிட்ருக்கான் என் பையன் வேறு கீழே. இந்த பாருங்கள், பருப்பு பூண்டு உருளைக்கிழங்கு அது பண்ணி சேர்த்துருக்கோம். இதில் வந்து பெருங்காயப்பொடி நல்லாவே சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு வந்து பெருங்காயம் பூண்டு, இதில் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி, மிளகு பொடி, சீரகம். எனக்கு வந்து மிளகு முழு மிளகாய் தான் சேர்ப்பேன். இன்றைக்கி என்கிட்ட இல்லை, காலி ஆயிடுச்சு. கடைக்கு போகும்போது மறந்துட்டேன். தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. கேஸில் பாப்பா எதுவும் வச்சுட்டேன். கிச்சனையா இப்படி கச்சா முச்சான்னு இருக்குன்னு நினைக்காதீங்க. பையனை வச்சுட்டு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பண்ணிவிடுவேன். நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருந்து அப்போ ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.